இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ சேனக்கிழங்கு வறுவல் தான். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு சேனக்கிழங்கு எடுத்துக்கோங்க. அது இந்த மாதிரி தோலை ஃபுல்லாக நல்லா சீவிக்கோங்க. தோல் சுத்தமாக இருக்கக்கூடாது. கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே எடுத்துருங்க. நடுவில் அந்த குழி மாதிரி பூச்சி மாதிரிலாம் இருந்துச்சுன்னா எல்லாத்தையுமே எடுத்துருங்க. இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக எடுத்துக்கோங்க சேனக்கிழங்க. நல்லா தோல் சீவி எல்லாத்தையுமே நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி கழுவிட்டு எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணிக்கோங்க. சின்ன சின்னதாக பிளாக் இருந்தாலுமே நீங்கள் க்யூப்ஸாக போடும்போது அதையுமே மொத்தமாக எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி நீள நீளமா கட் பண்ணியிருக்கேன். நீங்க இல்லாட்டி ஸ்கொயர் மாரியும் கட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி இத விட சின்ன ஷேப்பாவும் நீங்க கட் பண்ணிக்கலாம். இப்ப இது வந்து காரம் சேனக்கிழங்கு, தொண்டையில அரிக்கும் அந்த மாரி இருக்கும். ஸோ, அதுக்கு நான் என்ன பண்றேன்னா, இத ஃபர்ஸ்ட்டு வேக வச்சுக்கிறேன். அதாவது தண்ணீல புளிய கரைச்சு ஊத்திட்டு நான் வேக வச்சுக்கிறேன். நீங்க முழு புளியாவும் போட்டு கூட வேக வச்சுக்கலாம். இல்லாட்டி அதோட தண்ணிய மட்டும் ஊத்தி வேக வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு கொதி வந்தோனே நீங்க இறக்கிர்லாம். நான் கொஞ்சோண்டு சால்ட் போட்டுக்கிறேன். இப்ப இதில நான் கரைச்சு வச்ச புளி தண்ணிய நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா ஒரு கொதி வரட்டும். இது கொதி வந்ததுக்கப்புறம் நான் கட் பண்ணி வச்சிருக்கிற சேனக்கிழங்க வந்து நான் இதில ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி அது ரொம்ப பாயில் ஆக விடாதீங்க. அப்புறம் குழஞ்சிரும். சேனக்கிழங்கு ஃப்ரை அவ்வளோ டேஸ்ட்டா கிரிஸ்பியா இருக்காது. ஒரு மாரி கொல கொலன்னு நம்ம உருளைக்கிழங்கு மசியல் செய்வோம்ல, அந்த மாரி ஆயிரும். ஸோ, ஜஸ்ட் ஒரு கொதி வந்தோனே நீங்க அடுப்ப வந்து ஆஃப் பண்ணிருங்க. ஆஃப் பண்ணிட்டு நான் அடுத்து என்ன ப்ரொசீஜர் பண்ணலாங்கிறது சொல்றேன். இப்ப சேனக்கிழங்க போட்டு இந்த மாரி நான் லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அப்பனா தான் அந்த புளி தண்ணி அது எல்லாத்துலயுமே படும். ஏன்னா சேனக்கிழங்கு ஒரு மாரி காரும்ன்னு சொல்லுவாங்க. சேனக்கிழங்கு, கருணக்கிழங்குலாம் காரம். நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் தொண்டையில அரிக்கும். ஒரு சில கிழங்கு அந்த மாரி இருக்கும். எல்லா கிழங்கும் அப்படி இருக்காது. பட் நம்ம எந்த கிழங்கு அப்படி இருக்குங்கிறத கண்டுபிடிக்க முடியாது. அதுக்காக நம்ம நார்மலாவே சேனக்கிழங்கு, கருணக்கிழங்கு 2யுமே இந்த மாரி புளி தண்ணியில ஒரு கொதி விட்டு இறக்குனீங்கன்னா, அந்த காட்டம் வந்து இருக்காது. எனக்கு இந்த கிழங்க வந்து நான் நறுக்கும்போதே எனக்கு கையில அரிக்கிற மாரி இருந்துச்சு. ஸோ, இது கண்டிப்பா சாப்பிடையில காரம். அதனால நான் இப்போ புளி தண்ணியில போட்டு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இந்த ஒரு கொதி தான். கொதி வந்தோனே நான் எடுத்து தனியா வச்சுக்கிறேன். இப்போ ஒரு பேன்ல நான் நல்லெண்ணெய் ஊத்திக்கிறேன். நீங்க கடலெண்ணெய் ஊத்திக்கிட்டாலும் ஓகே தான். டேஸ்ட் நல்லாயிருக்கும். இல்லாட்டி தேங்காய் எண்ணெய் ஊத்திக்கிட்டாலும் அத விட இன்னும் நல்லாயிருக்கும். நாங்க எப்பயுமே நல்லெண்ணெய் யூஸ் பண்றனால நான் நல்லெண்ணெய் ஊத்திக்கிறேன். கொஞ்சம் அதிகமாவே ஊத்திக்கோங்க. ஏன்னா நம்ம ஃபுல்லாவே இது எண்ணெயில தான் நம்ம இது பண்ண போறோம். பொரிக்க போறதில்ல. டீப் ஃப்ரை பண்ண போறோம். இதில கொஞ்சம் நான் கடுகு, கடலைப்பருப்பு, சோம்பு போட்டுக்கிறேன். உங்களுக்கு ஜீரகம் பிடிக்கும்னா நீங்க போட்டுக்கலாம். பட் சோம்பு தான் இதுக்கு ஃப்ளேவர் நல்லா குடுக்கும். அதனால சோம்பு போட்டிருக்கேன். இது கூட இப்ப நான் கருவேப்பில போட்டிருக்கேன். கொஞ்சம் நீங்க பூண்டு தட்டி போட்டுக்கோங்க. இன்னும் நல்லாயிருக்கும். இப்ப நான் இதோட இந்த சேனக்கிழங்கையும் நான் இதில போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அது நல்லா பொரியணும். நல்லா இப்போ வந்து நம்ம எந்த மசாலாவுமே ஆட் பண்ணக்கூடாது. அது ஜஸ்ட் நம்ம அதுக்கு டைம் குடுத்து நல்லா அத பொரிய விடணும். அது எல்லா பக்கமும் அந்த ஆயில் மிக்ஸ் ஆகி அது எல்லா பக்கமுமே நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகி வரும். நான் இப்ப இதில உப்பும் ஆட் பண்ணிக்கிறேன். உப்ப ஆட் பண்ணிக்கிட்டோம்னா, சீக்கிரமாவே அந்த கிரிஸ்பினஸ் வரும். சீக்கிரமாவே அது நல்லா பொரியும். இப்ப பாருங்க இது மாரி நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் ஆயில் எவ்வளோ ஊத்திருக்கேன்னு பார்த்தீங்களா? இந்த அளவு ஊத்திங்கனாலே போதும். ஏன்னா நம்ம இது வந்து 65 அந்த மாரி பக்கோடா அந்த மாரி போட போறது கிடையாது. ஜஸ்ட் டீப் ஃப்ரை தான் பண்ண போறேன். அதுக்காண்டி இந்த ஆயில் போதும். அதில உள்ள தண்ணி, ஈரசத்தெல்லாம் போனதுக்கப்புறம், இந்த ஆயிலே உங்களுக்கு எக்ஸஸா தான் இருக்கும். ஸோ, இந்த மாரி நல்லா பிரிச்சு விட்டுக்கோங்க. அப்பனா தான் எல்லா இடமும் மிக்ஸ் ஆகும். 5 மினிட்ஸ் ஒன்ஸ் இந்த மாரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடுப்ப மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. ரொம்ப ஹையாவும் வைக்காதீங்க. ரொம்ப லோவாவும் வைக்காதீங்க. ரொம்ப லோ ஃப்ளேம்ல வச்சீங்கன்னா, சேனக்கிழங்கு ரொம்ப ஆயில குடிச்சிரும். அப்புறம் ரொம்ப ஆயிலியா இருக்கும். அதனால தான் எப்பயுமே சேனக்கிழங்குன்ட்டு இல்ல. நீங்க எந்த ஒரு டிஷ் நீங்க பொரிக்கிறீங்க அப்படின்னாலுமே, அத வந்து லோ ஃப்ளேம்ல வச்சு பொரிக்கக்கூடாது. பொரிச்சீங்கன்னா, அதில ஆயில் வந்து ரொம்ப அதிகமா எடுத்துக்கிறோம். அப்சர்வ் பண்ணிக்கிறோம். ஸோ, நீங்க ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இப்ப சேனக்கிழங்கு ஃபுல்லாவே பொரிஞ்சிருச்சுன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அது நல்லா கொஞ்சம் கிரிஸ்பியா ஆயி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல தான் நான் மொளகா பொடி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்க உங்களுக்கு எவ்வளோ காரமோ, அதுக்கேத்த அளவு நீங்க சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் காரமா தான் எங்க வீட்ல எல்லாரும் சாப்பிடுவாங்கங்கிறதுனால, நான் ஒரு 2 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிட்டு இந்த மாரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, நான் எக்ஸஸா ஆயில் எதுவுமே ஊத்தல. பட் இந்த ஆயிலே எவ்வளோ எக்ஸஸ் ஆயி வந்திருக்கு பார்த்தீங்களா? இந்த மசாலாலாம் நல்லா கோட் ஆகட்டும். இந்த மாரி நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. ஒரு 5 மினிட்ஸ் ஒன்ஸ் மட்டும் நீங்க நல்லா கிளறி விடுங்க. இந்த மாரி நல்லா கிரிஸ்பியா வந்துரும். இந்த ஸ்டேஜ் தான் கரெக்ட்டான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ்ல வந்து நீங்க அடுப்ப ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிட்டு ஆயில் எல்லாம் நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. உங்கள்ட்ட ஒரு பிளேட்ல டிஷ்யூ இருந்துச்சுன்னா, டிஷ்யூ விரிச்சு அது மேல போட்டுக்கோங்க. என்ட்ட டிஷ்யூ இல்லாதனால நான் அப்படியே தான் எடுத்திருக்கேன். இது நல்லா இந்த மாரி கிரிஸ்பி ஆனதுக்கப்புறம் நீங்க எடுத்துக்கோங்க. ரொம்பவே டேஸ்ட்டா இருக்கும். என்னடா சிம்பிள் இன்கிரீடியன்ட்ஸ் தானே போட்டுருக்காங்க. இது எப்படி அவ்வளோ டேஸ்ட்டா இருக்கும்னு நினைக்காதீங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அடிக்கடி நீங்க வீட்ல இதே மெத்தட்ல செய்வீங்க. இதே மெத்தட்ல நம்ம பொட்டேட்டோ எல்லாமே நம்ம செஞ்சுக்கலாம். கருணக்கிழங்கு கூட நம்ம இதே மெத்தட்ல பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். ரொம்பவே டேஸ்டி அண்ட் கிரிஸ்பியான சேனக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆயிருச்சு. ட்ரை பண்ணி பாருங்க.